ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை அசைக்கப்படாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீர் எங்களை தூக்கி எடுத்தபடியினால் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உடைய கிருபை, உடைய தயவு, உடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீதாமே ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலிருந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். இந்த நாளிலும் இதை அனுபவித்தவர்கள் இந்த பாடல்களை ருசித்து பாட முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பாடல் வரிகள் சொல்லப்படுகிறது, ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவர்கள் எப்படி இருந்தார்கள், முன்னிலைமை அவர்கள் நிலைமை எப்படி இருந்தது. அவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி அவர்கள் தெரிந்தவர்கள், இப்படி அனுபவம் உள்ளவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ருசித்து பாடுவாங்க. செற்றிலிருந்து தூக்கினான், கண்மலை மேல் நிறுத்தினான். செற்றிலிருந்து தூக்கினான், கண்மலை மேல் நிறுத்தினான். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். பாருங்க, சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். அந்த கண்மலை என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்மை நிறுத்துவதற்காகவே சேற்றிலே இருந்த, பாவக்குழியிலே இருந்த, பாவத்திலே உழண்டு கடந்து இருந்த இந்த மக்களை தூக்கி எடுத்தார். தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அவர்களை தூக்கி எடுத்தார். அந்த தேவன் இந்த நாளிலும் நம்மளை தூக்கி எடுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே அவராலே எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். அவரால் எந்த சூழ்நிலையில் நம்மளை தப்புவிக்க முடியும்.
இந்த உலகத்திலே யார் கைவிட்டாலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் அந்த முன்னிலைமையை நினைத்து பாடும் பொழுது நிச்சயமாகவே அவர்களுக்குள்ளே ஒரு பரவசம், அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம், அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, எல்லாம் விசுவாசம் எல்லாமே வரும். ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும் முன்னிலைமையிலே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அந்த சேற்றில் இருந்த சகதியெல்லாம் தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஸ்லாக்கியங்க இது. அந்த இயேசு நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி இன்றைக்கும் நம்மளை ஆதரித்து வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். நமக்கு முன்பாகவும் சென்று கொண்டு இருக்கிறார், நம்மோடு கூடவும் இருக்கிறார். அவர் சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் தப்புவிக்கிறவராகவும் இருக்கிறார், அவர் நம்மளுக்கு முன்பாக போகிறவரமாக இருக்கிறார், அவர் நம்மளோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அந்த தேவனை நாம் தியானம் செய்வோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நேற்றைய தினத்தில் கூட ஒரு இந்த பப்பட் ஷோ போட்டாங்க. அந்த பப்பட் ஷோவில் அந்த அந்த பொம்மையாக வருகிற அந்த குழந்தையின் இடத்துல ஒருவர் சொல்லுகிறார், சாக்லேட் கொடுக்குறார். அந்த சாக்லேட் அந்த பொம்மை சொல்லுகிறது, ஐயோ அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா கசக்கும். இவர் சொல்லுகிறார், இல்லைம்மா சாக்லேட் சாப்பிட்டா இனிக்கும். இல்லை, அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா கசக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லுது. அப்போ கீழே உட்காந்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்து சொல்லுது. அந்த பிள்ளைங்கக்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்போ சொல்லுதுங்க அந்த பிள்ளைங்க, சாக்லேட்டு இனிக்கும்னு சொல்லி சொல்லுதாங்க. ஆனால் அந்த பொம்மை சொல்லுது, இல்லை கசக்குன்னு. சரி நீ சாப்பிட்டு பாரு. சரி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். உடனே அந்த பொம்மை அந்த சாக்லேட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம். அப்போ அந்த பொம்மை சொல்லுது, ஐயோ சாக்லேட்டு இனிக்குது என்று சொல்லி. ஆகையினால்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இயேசு யார் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி ருசித்து பார்க்கும் பொழுதுதான் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எல்லோரும் பார்க்கிறோம் இயேசுவை, அவர் இயேசு, அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி எல்லாரும் சொல்கிற சம்பவத்தை போல பார்த்து விட்டு போகாதபடிக்கு இயேசு யார் என்பதை ருசிக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு இன்பமான வாழ்க்கை உண்டாகும். துன்பமான வேலை என்ன ஆகும்? துன்பமானவைகள் எல்லாம் இன்பமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற இந்த தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலமும் செய்ய வல்லவர். சகலமும் செய்ய வல்லவர்னு சொன்னால் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சகலமும் அவர் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நம்மளுக்கு போராட்டம் இருக்கும் பொழுதும் அவர் சொல்லுகிறார், நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. ரெண்டாவதாக சொல்லுகிறார் அவர், பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவர் சொல்கிறார் ரெண்டாவது இது உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். நான்காவதாக பார்த்தீங்கன்னா உன் நோயை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்னு சொல்கிறார். இந்த நாளில் பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் தியானிப்போம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு முன்பாக போகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் வேலை தேடி போகிறோம், திருமண காரியங்களிலே முன்னேறித்து போகிறோம், அல்லது பல காரியங்களிலே நாம் போகிறோம். ஆனால் அந்த காரியத்திற்கு போவதற்கு முன்பாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு கலக்கம் என்ன? இது நடக்குமா, இது நடக்காதா, இது என்ன செய்வது என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்பது உண்டு. ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எவ்வளோ ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை.
எகிப்திலிருந்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று சொல்லி மோசேக்கு தெரியாத கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாமும் கூட பல சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுது, நாம் கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அதை தியானிப்போம். முதலாவதாக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமும் 33:14. இந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த கலக்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர் கொடுக்கிற பதில் பாருங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய சமூகம் நம்மளோடு கூட இருந்தது என்று சொன்னாங்க. ஒரு காரியத்தை அவர் கூட நம்மளோடு கூட இருந்து நமக்கு முன்பாக அவர் சென்று அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதிலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்வதற்காக நிறைய இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த எக்ஸாம் எழுத போகும்பொழுது கலக்கத்தோடு போகிறாங்க. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு கலக்கத்தோடு அவர்கள் எக்ஸாமை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி அவர்கள் எக்ஸாமுக்கு போகும் பொழுது ஒரு சில பிள்ளைகள் நினைக்கலாம், நாம் தவறுதலாக எழுதி நாம் தவறாக இந்த எக்ஸாமிலே பாஸ் பண்ணிவிடலாம் என்று சொல்லி தவறான காரியங்களிலே முயற்சி செய்யலாம். ஆனால் அப்படி முயற்சி செய்யும் பொழுது அதில் ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. ஒருவேளை அவர்கள் தவறாக அந்த எக்ஸாம்பிளே பல காரியங்களை செய்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு கலக்கத்தோடு இருக்கும். அதில் நிச்சயமாக இளைப்பாறுதல் இருக்காது. நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு படித்துவிட்டு ஆண்டவரை நம்பி தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனிடத்திலே தம்முடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை தெரிவித்துவிட்டு நாம் எக்ஸாமுக்கு சென்று எக்ஸாம் எழுதும் பொழுது எக்ஸாம் எழுதுகிற நேரத்திலும் ஜெபம் செய்துவிட்டு எக்ஸாம் எழுதணும் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அந்த சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்றது என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அந்த எக்ஸாமுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல மார்க் எடுப்பீங்க, எல்லோராலும் போற்றப்படுவீங்க, எல்லோரும் உங்களை மகிழ்விப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் அதே போல தான் பெரியவர்களும் சரி, லஞ்சம் கொடுத்து இந்த காரியத்தை சாதித்து விடலாம், அல்லது பணத்தை கொடுத்து இந்த காரியத்தை மேற்கொள்ள விடலாம் என்று நினைக்கலாம். நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தோ இல்லை தவறான முறையிலோ சென்று அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அதிலே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காது. கடவுளை நம்புங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த மோசேக்கு இந்த பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனைகளை அவர் வேற எந்த தவறான காரியத்தை யோசிக்கவில்லை. தேவனிடத்தில் சென்று மன்றாடுகிறார். தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பழக்கத்தை நாம் பழக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது யாரை தேடி போகிறோம்? நம் ஆண்டவரை தேடி போவோம் என்று சொன்னால், அவர் சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற பதில், நான் உன்னோடு கூட வருகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர் நம்மளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இருக்கிறார். அவர் எதுவாக இருந்தாலும் சரி, வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவார். அவர் சபையிலே பிரசங்கம் பண்ணும்பொழுது சரி, எதுவாக இருந்தாலும் அல்லது மற்ற காரியங்களிலும் சரி, அவர் சொல்லுவார், எது சரியோ அதை பேசுவார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காட்டமாக பேசுவார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, என்ன இப்படி இந்த பாஸ்டர் பேசுகிறாரு, கொஞ்சம் கூட தயவு தாட்சணம் இல்லாத பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் பாஸ்டர் அவர் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தை தான் சொல்லுவார், கர்த்தர் எவன் மேல்
இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருப்பார் என்று சொல்லி, இந்த நாளிலும் நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தயவு உங்களோடு கூட இருக்கும், அவருடைய இரக்கம் உங்களோடு கூட இருக்கும். அப்படி இருக்கிறபடினால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. மோசேக்கு அநேக சோதனைகள் வந்தது. மோசே அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஆனாலும் அந்த பிரச்சனையிலே அவரோடு கூட இருந்தது யார்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரோடு கூட இருந்தது யார்? எப்படி அவர் அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மோசே யாரையும் நம்பி இல்லை. அவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்பி வந்தார். அவர் தொடர்ந்து வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம யாரை நம்பி போகிறோம், நம்ம யாரோடு கூட பயணிக்கிறோம், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வேதனையான போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் சரி, நம்மோடு கூட வருகிறவர் யார்? நம்மை கைவிடாத தேவன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வருகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் செல்வம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஓடி நிச்சயமாகவே நாம் வெற்றி பாதையிலே செல்வம். பிரியமானவர்களே, அதே போலதான் யோபு ஓடினார், அதே போலதான் தாவீது ஓடினார், அதே போலதான் தானியேல் ஓடினார். அவர்களோடு கூட இருந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளவர்களாக இருந்தார்கள். குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தகப்பனானார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். இதெல்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் எப்படி நடந்தது? இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்லுகிறவரும் நம்மளோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார்கள். இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளுக்கு முன்பாக போகிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் சீக்கிரமாக வாசித்து முடிக்கிறேன். உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். யுத்தம் பண்ணுவார், நமக்கு முன்பாக செல்வார், நம்மளோடு கூட இருப்பார், நம்மளுக்கு தயை காட்டுவார், நம்மளுக்கு கிருபை காட்டுவார். எத்தனை பாருங்க, சகலமும் செய்ய வல்லவர் அவர். இந்த நாளிலும் பாருங்க, நமக்காக யுத்தம் பண்றாருங்க. உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றும் செய்யவே வேண்டியதில்லை. உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். அவர் வனாந்திரத்திலே நடத்தி வந்தவர், அவர் கடலின் நடுவிலே நடத்தி வந்தவர். இன்றைக்கும் உங்களை இந்த கடல் போல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் பாலைவனத்திலே நடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி சோதனையிலே வேதனையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏனென்று சொன்னால் அவர் சகலமும் செய்ய வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் முதலாவதாக நாம் பார்த்தது, கர்த்தர் என்ன பண்ணுறார்? நமக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். கொடுங்க, உங்களோடு கூடவும் என்னோடு கூடவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை தான் இந்த நாளிலும் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, கூட இருந்தான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்து முடித்து விடலாம். ஆனால் அவர் கூட இருப்பதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மனிதனுமே அவரை எப்படி தேடுகிறோம்?
என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் சீக்கிரமாகவே நாம் இதுக்கு நிறைய நேரம் இருக்கிறது, ஆனால் இருக்கிற நேரத்தின் கருதி இதை சீக்கிரமாக நான் வசனங்களை சொல்லி உங்களோடு கூட தியானிக்க இருக்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உன்னோடு கூட இருப்பார். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமடந்தாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கட்டளையிட்டார். பாருங்க, யோசுவாவுக்கு கொடுக்குறாரு. மோசேக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அவர் கையில் இருக்குது. இவர் தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆகையினாலே இந்த சூழ்நிலையில் பாருங்கள், இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை அவர் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன். பாருங்க, நம்மளோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதா? இன்றைக்கும் தேவன் நம்மளை இப்படி ஆக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு சொன்னது போல வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உண்டா? நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் இப்பொழுது யோசுவாவோடு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பெரிய ப்ராஜெக்ட்! அதுக்கு முன்பாக இருக்கிற அந்த வசனங்களில் இருக்கிறத படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சேலஞ்சு உள்ள ஒரு சூழ்நிலை அது. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலை தேடி போகலாம், ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படலாம், இன்றைக்கி ஒரு திருமணம் ஆகலைன்னு கல்யாணம் பண்ணலாம், ஒரு வீடு கட்ட முடியலையேன்னு கல்யாணம் பண்ணலாம், இது கவலைப்படலாம். இப்படி பல போராட்டங்கள், இந்த பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியலையேன்னு யோசிக்கலாம். எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கலாம். நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் பெரிதாக நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் யோசுவாவிட்ட கொடுக்கப்பட்டது ரெஸ்பான்சிபிலிட்டி மிகப்பெரியது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரெண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது எதை காட்டுகிறது? அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், கூட இருக்க முடியும், நமக்காக போய் யுத்தம் பண்ண முடியும், நமக்கு முன்பாக செல்ல முடியும், எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். அதனால்தான் அவர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாய், அவர் எல் ரோயி, அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா! அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்கள், இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 1:5 சொல்கிறார் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நாளிலும் இந்த தேவனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எத்தனை பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்குள்ளே அந்த உணர்வு இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பதற மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா! இந்த இடத்துல இந்த வசனத்தில் சொன்னது போல, மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவு கூட ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு யோசுவாவு கூட இருந்தது போல நம்மளோடு கூடவும் இருக்கிறார். நமக்கு இருக்கிற வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்மளுக்குள்ளே இருக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளின் நிமித்தம் அல்லது பெற்றோர்களின் நிமித்தம், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கும் மற்றவர்களிடத்தும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அவர் அன்னாளின் கண்ணீரை கண்டவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி. ஆகையினாலே இந்த நாளிலும் மோசையோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே தேவன், நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாளிலும் வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை.
இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல, நான் யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தனை பெரியது, அவருடைய கிருபை எத்தனை பெரியது, அவருடைய தயவு எத்தனை பெரியதா. பிரியமானவர்களே, இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 1:9 பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்றார் பாருங்க. கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. நீ இங்கே ஏதாவது ஒரு வேலையை துவங்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்படலாம், இல்லை குடும்பத்திலே பல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். இப்படி எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கொடுக்கிறார் பாருங்க கட்டளை. எப்படிப்பட்ட கட்டளை பாருங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? கூட இருக்கிற தேவன். அதனால தான் அவருக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம சொல்லி விட்டுவிடுற தேவன் அல்ல. மோசேவை அழைத்தார், மோசேவிக்கிட்ட கொடுத்தார், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையை செய்வதற்கு மோசேவை கிட்ட கொடுத்து விட்டு அவர் சென்று விடவில்லை. அவர் மோசேவோடு கூடவே இருந்தார். எல்லாவற்றையும் செய்வதற்கு மோசேவுக்கு பலனையும் கிருபையும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்காக நம்மிடத்திலே என்ன காரியத்தை கொடுத்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாகவே நான் உங்களிடத்திலே அன்பாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் மோசேயோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூடவே இருக்கிறார். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக நமக்கு முன்பாக செல்லுகிறவரை என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவரை பார்த்தோம், கூடவே இருக்கிறவராய் பார்க்கிறோம். அவர் சொல்லி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அப்படியே எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. என்னோட வாழ்க்கையில் கூட என்ன சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் எல்லாரும் கைவிட்டார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நிச்சயமாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உண்டு. அவர் ஒரு நாளும் என்னை கைவிட்டு விடவே மாட்டார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? மோசையோடு கூட இருந்தது போல யோசுவா கூட இருக்கிறார். யோசுவாவோடு இருந்தது போல இன்றைக்கு நம்மளோடு கூடவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள், என்ன கவலை பிரியமானவர்களே, என்ன கலக்கம் பிரியமானவர்களே, என்ன தயக்கம் பிரியமானவர்களே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னை கைவிடுவதில்லை. பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 4:30. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களிலே உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். பாருங்க என்ன சொல்றாரு? நீ வியாகுலப்படுகும் உன்னை அவர் கைவிடுகிற தேவனாயில்லை. 31 வாசிக்கலாம். உன் தேவனாகி கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். மூன்றாவதாக நம்மை பார்க்கிறது, அவர் நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பாருங்க. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் எப்படி நம்மளை கைவிட மாட்டார்? நம்மளை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்.
அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு மனிதர்கள் கைவிடலாங்க, இன்னைக்கு நம்பி இருக்கிறவர்கள் கைவிட்டு விடலாங்க, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாரு? உன் நோயை விளக்குவார். அதற்காகத்தாங்க இந்த உலகத்துக்கு வந்தார், அதற்காகத்தாங்க இந்த உலகத்தில் அவர் அடிக்கப்பட்டார், அதற்காகத்தாங்க இந்த உலகத்திலே அவர் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி அடித்து நொறுக்கப்பட்டாருங்க. எதுக்காக? நம்மளுடைய நோயை நம்மளிடத்திலிருந்து விளக்குவதற்காக. அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது குஷ்டரோகமே பிடித்து இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றிலிருந்தும் குணமாக்க அவரால் முடியும். குஷ்டரோகம் வந்தவர்களை கூட அவரால் குணமாக்க முடியும். ஒரு காலத்தில் குஷ்டரோகம் என்று சொன்னால் ஒருவரும் கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் இன்றைய தினத்திலே அந்த குஷ்டரோகத்தையும் தேவன் சுகப்படுத்தும்படியாக அநேக வைத்தியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார், இன்றைக்கு அநேக வைத்தியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோய், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் பகைக்கிறவர்கள் மேலே அந்த நோய் வரும் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சத்ருவை சிநேகிப்பாயாக என்று சொல்லி. சத்ருவை சிநேகிப்பாயாக. உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பாயாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஒருவனையும் சரி அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னிடத்தில் வருகிற யாவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் அந்த அவர் ஈட்டினாலே குத்தினவர்களையும் மன்னித்தார், அவரை தூஷணமாக பேசினவர்களையும் மன்னித்தார். அவ்வளோ பெரிய நல்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை எல்லோரும் வெறுக்கிறார்கள், ஆனாலும் அவர் எல்லோரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி வெறுக்கிறார்கள் என்று கேட்கிறீர்களா? அவர்களுடைய விசுவாசிகளை, அவர்களை நம்புகிறவர்களை நீங்கள் வெறுக்கும் பொழுது அவரை வெறுப்பது போலதான் அது அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, அவர் நோய்களை நம்மை விட்டு விலக்குகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அழகாக சொல்லி கொடுக்கிறார். நமக்கு இருக்கிறதே நம்ம போதும் என்று இருக்கும் பொழுது நமக்கு அந்த வியாதி நம்மை பற்றி கொள்ளாது. நம்மளுடைய வியாதிகளை நீக்குவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? உனக்கு இருக்கிறவர்களை நீ போதும் என்று நினைக்கும் பொழுது, நீ பொறாமைப்படும் பொழுது, நீ மற்றவர்களை பார்த்து வயிறு எறியும் பொழுது, உன்னுடைய சரீரத்தையே நீ என்ன செய்கிறாய்? காயப்படுத்தி கொள்ளுகிறாய். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? நம்முடைய நோய்களை குணமாக்கும்படியாய். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் உள்ளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 53:5. இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நம்முடைய மீறுதலை நிறுத்த அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிறுத்த அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். இந்த கையிலே இந்த ரெண்டு கரங்களிலே அவருடைய ஆணி பாய்ந்த அந்த கடாவுன அந்த காயம், அந்த கரம் நம் மேல் படும் பொழுது, இதெல்லாம் எதற்காக? ஆண்டவர் பட்ட காயங்கள் எதற்காக? நம்மை நோயிலிருந்து விலக்குவதற்காக. நோய் கொடியதுங்க, பாவமான அந்த என்றைக்கு பாவம் இந்த உலகத்தில் வந்தது அன்றைக்கு நோய் இந்த உலகத்திலே வந்துவிட்டது.
நோய்வாய்ப்பட்டவர்களை கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த நோய் எவ்வளோ பெரிய கொடியதுங்க. இந்த நோய் கொடிய நோயை விளக்குவதற்காகவே இந்த உலகத்திலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்து மரித்து உயிர் தெழுந்து இந்த உலகத்திலே நம்மளுக்காக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த கொடிய நோய் எல்லோரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நோய் வந்தவர்களை கேட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சகோதரன் கூட ஒருவன் சொன்னான், என்னால் முடியலங்க, இந்த வியாதியிலிருந்து வெளிவர முடியலங்க. நிறைய வயதானவர்களை நான் சந்தித்திருக்கேன். ஐயோ எனக்கு வேண்டாம் பிரதர், எனக்கு ஆயுஷ் நாட்களே வேண்டாம், நான் இன்றைக்கே மரித்தால் கூட சந்தோஷமாக இருக்கும், இந்த நோய் என்னை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட நோயினுடைய இந்த கொடூர பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் வியாதி இருக்குதுங்க. வியாதி இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. தோல் வியாதி இருக்கிறது, வயிற்றுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகளோ இருக்குது, அந்த வியாதி இருக்கிறது, முடி உதிர்கிறது என்ற வியாதி இருக்கிறது, நடக்க முடியவில்லை என்ற வியாதி இருக்கிறது, எத்தனை கொடிய வியாதிகள் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்குது வியாதி. இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கிற ஒவ்வொருவனுக்கும் வியாதி இருக்கிறது. இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் இதிலிருந்து விடுதலையாகும். ஐந்தாவதாக, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை 365 தடவை பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றார். இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றி வருகிற தேவன், இந்த சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்மளை பயப்படாதே கலங்காதே என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் மரண பயம் என்று ஒன்று வந்து இருக்கிறது. எல்லா பயத்திலிருந்தும் சில தைரியமாக இருக்கலாம், ஆனால் மரண பயத்தில் நிச்சயமாகவே அவர்கள் கலங்கி கொண்டு விடுவார்கள். அந்த மரண பயத்தில் கலங்கி விடுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த மரண பயத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் என்னங்க ஊழியம் செஞ்சார் ஆண்டவருக்காக போயிட்டு? இன்றைக்காவது ஊழியக்காரங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு இரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள், அநேக இடங்களிலே செல்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கொண்டு சொல்கிற வார்த்தை, கீழ்ப்படிதல் வரும்பொழுதே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரன். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். சரி, நான் இங்கே இந்த காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் அந்த டாபிக் வேறு, அது போக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், கர்த்தருக்கு அவர் பயப்படணும். இன்றைக்கி பயப்படுகிற பயம் பாருங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 19:9 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாக இருக்கிறது. அவருக்கு பயந்தீங்கனாலே நம்ம பரிசுத்தத்தில் நிச்சயமாக நிலைத்து நிற்க முடியுங்க. கர்த்தர் மேலே அதனால தான் யோசேப்பு அன்றைக்கு எப்படி இருந்தார்? யோசேப்புக்கு அன்றைக்கு பயந்ததினாலே அவர் பெரிய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அந்த பயம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, யோசேப்பினுடைய உள்ளத்தில் அந்த பயம் இருக்கும் பொழுது, அந்த மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே, தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி இந்த அனுபவமுள்ள தாவீது சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளை நிச்சயமாகவே பரிசுத்தவான்களாக நாம் நடத்தி கொண்டு வரும். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. இது பயப்படுறதுனால வருகிற காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் பயப்பட வேண்டாம்னு சொன்னார். மற்றவர்களை பார்த்து பயப்படாதீங்க, மரணத்தை குறித்து பயப்படாதீங்க, இந்த சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவனுக்கு மாத்திரம் பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆவியும் ஆத்மாவையும் கொள்ளுகிறவனுக்கு பயப்படுங்க என்று சொல்லி இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம்
நம்மை சுத்தவானாக மாற்றுகிறது. கடைசியாக நாம் இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான்ல அழகாக சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயம் பயங்கரமானதுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையில் கடந்து போகிற மனிதர்களுக்கு தான் தெரியும். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்டில் படுத்து கொண்டு இருக்கிறவர்கள், சீரியஸாக இருக்கிறவர்கள், அது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு அந்த அனுபவத்தில் ஒருத்தர் சொன்னார், பக்கத்தில் இந்த பக்கம் ஒருத்தர் மறிக்கிறார், இந்த பக்கத்தில் ஒருத்தர் மறிக்கிறார், ஆனால் என் உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு பயம் பிரிய சகோதர பிரதர் என்றாங்க. அவ்வளோ ஒரு பயந்த நான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவனோட வார்த்தை என்னை தேற்றி பலப்படுத்தினபடினாலே நான் தைரியமாக இருந்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அந்த மரண பயம் வரும்பொழுது நிச்சயமாக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. அந்த மரண பயத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் நீங்கள் அழகாக சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தோடு இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, அவர்கள் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல அல்ல. இந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் பார்த்து நம்மளை சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிரியமான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கடந்த நாட்களில் கூட செய்தித்தாளிலே பார்க்கும் பொழுது ஒருவன் +2 எக்ஸாம் எழுதுவதற்காக பயந்து இறந்து விட்டான். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். அவரிடத்திலே சென்று, ஏசப்பா எனக்கு எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நான் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அவர் உங்களை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைப்பார். பயப்படாதீங்க. இந்த +2 எக்ஸாமில் நான் என்ன நடந்துருமோ, என்ன ஆகிடுமோ, ஒன்றும் ஆகாதுங்க. என்ன ஒன்றா நீங்கள் பண்ணலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி எக்ஸாம் எழுதுவனும், இந்த கடந்த நாட்களில் இந்த செய்தித்தாளில் பார்த்தது போல் அந்த பிள்ளை இறந்து போனதுக்கு காரணம் என்ன? ஒரு பயத்தின் ஆவி. ஒரு பயத்தின் ஆவி அந்த பிள்ளையை பிடித்ததுனாலே அந்த பிள்ளை என்ன நடந்தது? ஐயோ, நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன், நான் எப்படி பாஸ் பண்ணலாம், என்னை எல்லாரும் கேவலமாக நினைப்பாங்களே, என்னை மற்றவர்களெல்லாம் தூஷணமாக நினைப்பாங்களே என்று சொல்லி, எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை திட்டுவாங்களே என்று இந்த பிள்ளை பயந்தது நிமித்தம் இன்றைக்கு இந்த பிள்ளைக்கினுடைய இந்த சோகமான சம்பவம் நடந்து விட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை நம்புங்கள். நீங்கள் எந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் பார்த்த இந்த தலைப்புகள் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதலாவதாக நீங்கள் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். ரெண்டாவதாக எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. மூன்றாவதாக எங்களை நீங்கள் கைவிடுவதில்லை ஆண்டவரே. நான்காவதாக நோயை எங்களை விட்டு விலக்குகிறீர் ஆண்டவரே. ஐந்தாவதாக சொல்கிறீர், பயப்படாதீர்கள் என்று சொல்லி, கலங்காதீர்கள் என்று சொல்லி, இந்த நாளிலும் இந்த சூழ்நிலைகளே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகும்பொழுது உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் அவங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களை விட்டு விலகாமல் நீங்கள் கூடவே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு நோய்கள், அவர்களுக்கு இந்த எக்ஸாம் நேரத்தில் இந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம்
பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. இந்த நாளிலும் கர்த்தாவே, அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்கு பயம் வரும் பொழுது, இந்த எக்ஸாம் ஃபியர் வரும் பொழுது அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்படிப்பாய் நீ பாதுகாத்து கொள்ள முடியாது கூட ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற குடும்பத்திலே ஆண்டவரே தாய் தகப்பன்மார்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே அந்த பிள்ளை நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளின் நிமித்தம் அவர் குடும்பங்களில் ஒரு உயர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் மகிழட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய காலம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். வேலை இல்லாத இருந்தாலும் சரி ஆண்டவரே, திருமணமாகாமல் இருந்தாலும் சரி ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சீக்கிரத்திலே ஆண்டவரே ஒரு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்படியாய் நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கின்றவர்களும் இதை கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் குடும்பங்களிலும் ஒரு சமாதானம், சந்தோஷத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.